இப்ப இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு மிக முக்கியமான சதுரங்க விளையாட்ட பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ம். அந்த விளையாட்டுல ஒரு நபர் இருக்காரு. அவர் ஒரு முறை கூட நேரடியாக காய்கள தொடுறதே கிடையாது. அவர் எதிர்த்தரப்போட நேருக்கு நேர் மோதுபவரும் கிடையாது. ஓஹோ, பின்னால இருந்து இயக்குறாரா? ஆமா, விளையாடுபவரோட பின்னால நின்னுகிட்டு எந்த நகர்வுகள வச்சா வெற்றி கிடைக்கும்னு அவர் காதுல மட்டும் முணுமுணுக்கிறாரு. அந்த ஒற்றை முணுமுணுப்புக்காக ஒரு வாங்குற கட்டணம் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு இருக்கும்? 100 கோடி ரூபாய். 100 கோடியா? ஆக்சுவலா இத கேக்குறதுக்கு ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்தோட கற்பனை காட்சி மாதிரி இருக்கு. ஆனா நிஜ உலகத்துல அந்த சதுரங்க களம் அப்படிங்கிறது நம்ம இந்திய அரசியல். கரெக்ட். அந்த 100 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஒரு மாநிலத்தோட தலையெழுத்தையே மாத்துறதுக்கான ஒரு பீஸ், அதாவது கட்டணம்னு சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. இன்றைய நம்ம இந்த விரிவான உரையாடல்ல நாம அலச போற மையப்புள்ளியும் இதுதான். ஒரு முறை கூட தேர்தல்ல நிக்காம, எந்த கட்சியிலயும் ஒரு அடிப்படை உறுப்பினராக கூட இல்லாம இந்தியாவோட அரசியல் சிம்மாசனங்களை நிர்ணயிக்கிற ஒரு நிழல் மனிதர். ஆமா, அரசியல் வியூகவாதி கிங் மேக்கர் பிரசாந்த் கிஷோர். சுருக்கமா பிகே அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். அவரை பத்தின ஆவணப்பட பாணியிலான குறிப்புகளை தான் இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கோம். ஆனா இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான குறிப்பு. சொல்லுங்க. இந்த உரையாடல்ல திமுக, தமிழக வெற்றிக் கழகம், பாஜக, திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற கட்சிகளோட பெயர்களும், மோடி, ஸ்டாலின், விஜய், மம்தா பானர்ஜி போன்ற மாபெரும் தலைவர்களோட பெயர்களும் வரப்போகுது. ஆனா நாம எந்த கட்சியின் பக்கமோ அல்லது எந்த ஒரு சித்தாந்தத்தின் பக்கமோ சாய போறது கிடையாது. கண்டிப்பா. நாம இங்க அரசியல் பேச வரல. ஆமா, அரசியலுக்கு பின்னால் இருக்கிற தரவு அறிவியல, அதாவது அந்த டேட்டா சயின்ஸ் மற்றும் வியூகங்களை மட்டுமே ஒரு கேஸ் ஸ்டடியா பார்க்க போறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு தனி மனிதர் எப்படி அரசியல் சித்தாந்தங்களை எல்லாம் முழுசா ஓரங்கட்டிட்டு வெறும் டேட்டா மற்றும் தொழில்நுட்பத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யங்களை உருவாக்குறாரு அல்லது வீழ்த்தினாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட முக்கிய நோக்கம். ஆமா, சரி. இந்த நிழல் மூளை எங்கிருந்து வந்தாரு அப்படின்னு நம்மளோட சோர்ஸ் மெட்டீரியல்ல தேடி பார்த்தேன். இவ்ளோ பெரிய கிங் மேக்கரா இருக்காரு. இவர் டெல்லியில இருக்கிற ஏதோ ஒரு பெரிய அரசியல் குடும்பத்தோட பின்னணியிலிருந்து வந்தவரான்னு பார்த்தா, அரசியலுக்கும் இவருக்கும் ஆரம்பத்துல எந்த சம்பந்தமும் இல்ல. அதுதான் இங்க சுவாரஸ்யமே. பாத்தீங்கன்னா பீகாரோட ரோத்தாஸ் மாவட்டத்துல ஒரு சாதாரண மருத்துவரோட மகனா பிறந்தவர் தான் இவரு. ஆரம்ப காலத்துல ஐக்கிய நாடுகள் சபையில, குறிப்பா யூனிசெஃப் அமைப்புல சுமார் 8 வருஷம் பொது சுகாதாரத்துறையில வேலை பார்த்திருக்காரு. 8 வருஷமா? ஆமா, அதுவும் ஆப்பிரிக்காவில் இருக்கிற சாட் மாதிரி ரொம்பவும் பின்தங்கிய நாடுகள்ல. கொஞ்சம் இருங்க. ஆப்பிரிக்கால குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடுறதுக்கும் இந்தியால கோடிக்கணக்கான மக்களோட வாக்குகளை வாங்குறதுக்கும் என்னங்க சம்பந்தம்? இது முற்றிலும் தொடர்பில்லாத 2 வெவ்வேறு உலகங்களாச்சே. வெளியிலேருந்து பார்க்கும்போது அப்படி தெரியலாம். ஆனா பொது சுகாதாரத்துறையில, குறிப்பா ஆப்பிரிக்கா மாதிரி ஒரு பழங்குடி கலாச்சாரம் அதிகம் இருக்கிற இடத்துல அவர் வேலை பார்க்கும்போது ஒரு மிக முக்கியமான கலையை கத்துக்கிட்டாரு. அதுதான் பிஹேவியரல் சயின்ஸ், அதாவது நடத்தை அறிவியல். ஓ, மக்கள் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கறதையா? ஆமா, ஒரு பெரிய மக்கள் கூட்டத்துக்கிட்ட போய் அவங்க பல காலமா தலைமுறை தலைமுறையா பின்பற்றி வர்ற ஒரு சுகாதார பழக்கத்தை மாத்துறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. வெறுமனே போய் இது உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டணும், அவங்க எதை நம்புறாங்களோ அதோட வழியாவே போய் அவங்க மனநிலைய மாத்தணும். ஒரு பெரும் கூட்டத்தை நாம விரும்புற திசையில எப்படி நகர்த்துறது அப்படிங்கிற அந்த ரகசியத்தை அவர் அங்கதான் ரொம்ப ஆழமாக கத்துக்கிட்டார். ஆஹா, அப்படி என்றால் மனிதர்களோட மனநிலையை எப்படி ஹேக் செய்யறது அப்படிங்கிற ஒரு சோர்ஸ் கோடையே அவர் ஆப்பிரிக்காவிலே கண்டுபிடிச்சிட்டாரு. எக்ஸாக்ட்லி. 100 வருஷமா பின்பற்ற ஒரு பழக்கத்தையே மாத்த முடியும் அப்படின்னா, ஒரு வாக்கு இயந்திரத்துல வேறொரு பட்டனை அழுத்த வைக்கிறதும் அதே லாஜிக் தானே? ஆமா, அதே லாஜிக் தான். பாக்குறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தன்னுடைய கோடிங் அறிவு வச்சுக்கிட்டு முற்றிலும் புதியதொரு நிஜ உலக பிரச்சனைய தீர்க்கிறது மாதிரி அவர் இந்திய அரசியலுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அடிப்படை லாஜிக் ஒண்ணுதான். அங்க மக்களோட சுகாதார பழக்கத்தை மாத்துனாரு, இங்க வாக்கு செலுத்துற பழக்கத்தை மாத்துறாரு. இதோட விளைவா பாத்தீங்கன்னா இந்திய அரசியலுக்கு வந்த வெறும் 6 வருஷத்துல 6 மாநில முதலமைச்சர்களை உருவாக்குற ஒரு அசைக்க முடியாத சக்தியா அவர் மாறினாரு. ஆனா இவருடைய இந்த வெற்றி கணக்குல எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது. நம்ம கிட்ட இருக்கிற மூலப்பொருளை கொஞ்சம் பாருங்களேன். 2014ல நரேந்திர மோடிய இந்தியாவோட பிரதமராக்கினாரு. இது வலதுசாரி அரசியல். அப்புறம் 2021ல
விடியல் அப்படிங்கிற முழக்கத்தோட மு.க. ஸ்டாலினை தமிழ்நாட்டோட முதல்வர் ஆக்கினாரு. இது மைய இடதுசாரி அல்லது திராவிட அரசியல்னு சொல்லலாம். ஆமா. அதுக்கப்புறம் 2026ல நடிகர் விஜய முதல்வராக்கினாரு அப்படின்னு தரவுகள் சொல்லுது. இப்படி முற்றிலும் எதிரெதிரான சித்தாந்தங்கள் கொண்ட தலைவர்களுக்கு அடுத்தடுத்து எப்படிங்க வேலை செய்ய முடியும்? நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரும். ஒரு கொள்கைன்னு ஒண்ணு வேண்டாமா? இப்படி மாறி மாறி வேலை செய்யறது மக்கள் மத்தியில இவரோடதுக்கான நம்பகத்தன்மையை குறைச்சிடாதா? ஆக்சுவலா நீங்க அவரை ஒரு அரசியல்வாதியோட கோணத்திலிருந்து பாக்குறீங்க. ஆனா அவர் ஒரு அல்கோரிதம் மாதிரி பாருங்களேன். அல்காரிதம் மாதிரியா? ஆமா, ஒரு அல்கோரிதம்த்துக்கு சித்தாந்தம் கிடையாது. அவர்கிட்ட எந்த கொள்கையும் ஐடியாலஜியும் கிடையாது. அவர்கிட்ட இருக்கிறது வெறும் டேட்டா மட்டும்தான். யார் வில்வாங்க அல்லது யாருக்கு வேலை செஞ்சா வெற்றி கிடைக்கும்னு டேட்டா சொல்லுதோ அவங்களுக்கு மட்டுமே அவர் வேலை செய்வாரு. ஓ, எண்கள் இடதுசாரியும் இல்ல வலதுசாரியும் இல்ல. கரெக்ட். எண்கள் வலதுசாரியும் இல்லை இடதுசாரியும் இல்லை அப்படிங்கறத அவர் ரொம்ப தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காரு. ஓகே, அவரு உணர்ச்சிகளை நம்புறது கிடையாது, எண்களை மட்டும்தான் நம்புறாரு அப்படிங்கறத நான் ஏத்துக்கிறேன். ஆனா 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிற இந்தியாவுல வெறும் எண்களை வச்சுக்கிட்டு ஒருத்தரால கோடிக்கணக்கான வாக்காளர்களை எப்படி கட்டுப்படுத்த முடியுது? அது ஒரு பெரிய கேள்விதான். இதையெல்லாம் செய்ய ஒரு ஆளா பத்தாதே. ஒரு 100 கோடி ரூபாய் கொடுத்தா உடனே மேஜிக் நடந்துடுமா என்ன? கண்டிப்பா நடக்காது. அந்த மேஜிக்க செய்யறதுக்கு அவர் தனியா இல்ல. அவருக்கு பின்னால ஒரு மாபெரும் ராட்சச இயந்திரம் இருக்கு. அதோட பேர் தான் ஐபேக், அதாவது இந்தியன் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் கமிட்டி. ஓ, இந்த ஐபேக் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது ஏதோ 4 பேர் உட்கார்ந்து ஆலோசனை சொல்ற மையம் கிடையாது. இது ஒரு நவீன டிஜிட்டல் போர் அறை. இதுல 1000க்கும் மேற்பட்ட மிகச்சிறந்த டேட்டா அனலிஸ்டுகள், சமூக வலைதள வல்லுநர்கள், உளவியலாளர்கள்லாம் இருக்காங்க. 1000 பேருக்கு மேலயா? ஆமா, ஒரு தேர்தல் வரப்போகுது அப்படின்னா இவங்க 4 படிநிலைகள்ல ஒரு முழுமையான சிஸ்டத்தை உருவாக்குறாங்க. முதலாவது நேரடி தரவு சேகரிப்பு. தேர்தலுக்கு 1 வருஷத்துக்கு முன்பே ஒவ்வொரு வீட்டோட கதவையும் தட்டி மக்களோட துல்லியமான மனநிலையை சேகரிக்கிறாங்க. அப்படியென்றால் இவங்க வெறும் கடந்த கால தேர்தல் முடிவுகளை மட்டும் வச்சுக்கிட்டு கணிக்கிறது கிடையாதா? கிடையவே கிடையாது. இவ்ளோ பெரிய அணி இருக்கு அப்படின்னா இவங்க ரியல் டைம்ல பங்குச்சந்தை நிலவரங்களை கண்காணிக்கிற மாதிரி மக்களோட மனநிலையை லைவா ட்ராக் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். 100%. அதுதான் இவங்களோட 2வது படிநிலை, அதாவது ரியல் டைம் டேஷ்போர்ட். ஒரு குறிப்பிட்ட தொகுதியில எந்த ஜாதி மக்கள் அதிகம் இருக்காங்க, எந்த வயசுக்காரங்க யாருக்கு வாக்களிக்க போறாங்க, இன்னைக்கு காலையில ஒரு அரசியல் தலைவர் பேசின பேச்சுக்கு மதியத்துக்குள்ள மக்கள் மத்தியில என்ன ரியாக்ஷன் வந்திருக்கு அப்படிங்கறத ஒவ்வொரு நாளும் ஒரு டேஷ்போர்ட்ல கிராஃபா கண்காணிக்கிறாங்க. வாவ், டெய்லி அப்டேட்ஸ். ஆமா, இதன் மூலமா தான் அவங்க 3வது படிநிலையான மைக்ரோ டார்கெட்டிங் அப்படிங்கிற உத்தியை செயல்படுத்துறாங்க. கொஞ்சம் இருங்க, இந்த மைக்ரோ டார்கெட்டிங் அமெரிக்காவுல ஒபாமா பயன்படுத்தினாருன்னு நான் படிச்சிருக்கேன். ஆனா ஃபேஸ்புக் மூலமா அமெரிக்கர்களை டார்கெட் செய்யறது ரொம்ப ஈஸி. நம்ம ஊர் கிராமங்கள்ல இது எப்படி சாத்தியம்? ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்லலாம். இப்போ உங்களோட தெருவையே எடுத்துக்குவோம். அந்த தெருவுல வேலை தேடுற ஒரு 25 வயசு இளைஞனுக்கு ஒரு குறிப்பிட்ட வாட்ஸ்அப் மெசேஜ் வரும். அதுல அவனோட எதிர்கால வேலைவாய்ப்பு பத்தின பிரச்சனை பேசப்பட்டிருக்கும். ஓகே. அதே தெருவுல வசிக்கிற 65 வயசு முதியவருக்கு வர்ற வாட்ஸ்அப் மெசேஜ்ல முதியோர் ஓய்வூதியம் பத்தியோ அல்லது பழைய பாரம்பரியம் பத்தியோ ஒரு செய்தி வரும். 2 பேருக்கும் ஒரே பிரச்சாரத்தை அவங்க பண்றது கிடையாது. ஆஹா. யாருக்கு எதை சொன்னா அவங்க கோவப்படுவாங்க அல்லது ஈர்க்கப்படுவாங்க அப்படிங்கறத டேட்டா மூலமா பிரிச்சு அவங்கள மட்டும் குறி வச்சு தாக்குறது தான் இந்த மைக்ரோ டார்கெட்டிங். இத கேக்குறதுக்கு ஒரு அரசியல் கட்சி இயங்குற மாதிரி எனக்கு தெரியவே இல்ல. ஆப்பிள் நிறுவனம் ஒரு புதிய ஐபோனை வெளியிடும்போது உலகெங்கிலும் இருக்கிற மக்களோட ரியாக்ஷனுக்கு ஏற்ப தங்களோட மார்க்கெட்டிங்க உடனுக்குடன் மாத்துவாங்க இல்லையா? ஆமா, அதேதான். அதுபோல இது முற்றிலும் ஒரு கார்ப்பரேட் வியூகமா இருக்கு. சரி, தியரி எல்லாம் இருக்கட்டும். இந்த இயந்திரம் நிஜத்துல எப்படி வேலை செஞ்சது அப்படிங்கிறதுக்கு நம்ம குறிப்புகள்ல இருக்கிற 2026 தமிழக தேர்தலையே எடுத்துக்குவோம். ஓகே. நடிகர் விஜய் எப்படி முதலமைச்சரானாரு? பொதுவா தமிழ்நாட்டுல புதுசா ஒரு கட்சி தொடங்குனா ஏதேனும் ஒரு பெரிய திராவிட கட்சியோட கூட்டணி வச்சுக்கிறது தான் பாதுகாப்பானதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. கரெக்ட். அதுதான் வழக்கமான அரசியல். ஆனா பி.கே. விஜய் கிட்ட தனித்து நில்லுங்கள் அப்படின்னு ஆலோசனை கூறினாரு. இது ஒரு தற்கொலைக்கு சமமான ஒரு அரசியல் முடிவில்லையா? எந்த டேட்டா இந்த விபரீத முடிவை எடுக்க சொன்னது? அது மேலோட்டமா பார்க்கும்போது விபரீதமா தெரியலாம். ஆனா அங்கதான் பி.கே. தன்னுடைய ஆப்பிரிக்க கற்றலை பயன்படுத்தினாரு. விஜயோட கட்சிய, அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தை அவர் வெறும் ஒரு அரசியல் கட்சியா மக்கள் மத்தியில அறிமுகப்படுத்தல. அப்புறம் எப்படி அறிமுகப்படுத்தினாரு? மாறாக தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு மாற்றத்திற்கான இயக்கமா, அதாவது ஒரு மூவ்மெண்டாக அதை காட்டினாரு.
மக்கள் கட்சிகளை விட இயக்கங்கள் மீது உணர்வு பூர்வமா அதிக நம்பிக்கை வைப்பாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அந்த நடத்தை அறிவியல் மக்களோட உணர்ச்சிகளை தூண்டுறது. அதேதான். அதுக்காக அவங்க கையில எடுத்த அடுத்த ஆயுதம் தான் நெகட்டிவ் நெரேட்டிவ் கண்ட்ரோல். அப்படின்னா அதாவது ஆளுங்கட்சியான திமுகவினரோட சில பேச்சுகளை தேர்ந்தெடுத்து அத தமிழ் மக்களோட தன்மானத்தோட இணைச்சு ஒரு வலிமையான கதையாடலை உருவாக்குனாரு. அதுக்கு அவர் பயன்படுத்தின பிரம்மாஸ்திரம் போன்ற வார்த்தை தான் திராவிட தலைக்கணம். இது சாதாரணமா ஒரு மேடையில பேசின வார்த்தையா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வார்த்தைய மக்கள் மனசுல விதைக்க அவங்க என்ன செஞ்சாங்க? இங்கதான் டேட்டா சயின்ஸ் உள்ள வருது. அவங்க பல வார்த்தைகளை ஏபி டெஸ்டிங் செஞ்சிருப்பாங்க. ஏபி டெஸ்டிங்னா அதாவது ஒரு சிறிய கூட்டத்துக்கிட்ட சில வார்த்தைகளை பயன்படுத்தி எது சமூக வலைதளங்கள்ல அதிகம் ஷேர் செய்யப்படுது, எது மக்கள்கிட்ட அதிக கோபத்தையோ விவாதத்தையோ உருவாக்குதுன்னு அளவிடுவாங்க. அதுல அதிக ஸ்கோர் செஞ்ச வார்த்தையான திராவிட தலைக்கணம் அப்படிங்கறத மட்டும் எடுத்து மாநிலம் முழுவதும் வாட்ஸ்அப் மூலமா மீம்ஸ்கள் மூலமா பரவ விட்டாங்க. மக்கள் அதை தங்களோட சொந்த கோபமாவே உணரும்படி செஞ்சாங்க. அப்படியென்றால் தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது 2025 மார்ச் மாசமே விஜய் வெல்வார் அப்படின்னு பிகே கணிச்சதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் இதுதானா? ஆமா. அவங்க மக்களோட உணர்ச்சிகளை டேட்டாவோட இணைச்சு இந்த அவுட்கம திட்டமிட்டு இன்ஜினியரிங் செஞ்சிருக்காங்க. இன்புட்டை நாமே செட் செஞ்சா அவுட்புட் என்ன வரும்னு கணிக்கிறது ஈஸி தானே? மிக சரியா சொன்னீங்க. இதுதான் தரவு அறிவியலோட உச்சக்கட்ட வெற்றி. இறுதியில பாத்தீங்கன்னா தரவுகள் பொய்க்கல. டிவிஜே 108 இடங்களை பிடிச்சு நடிகர் விஜய் தமிழகத்தோட முதல்வரானாரு. சரி, அவரு டேட்டா படி நடக்கிற ஒரு பக்கா பிசினஸ்மேன் அப்படிங்கறது இப்ப ரொம்ப தெளிவாகுது. எல்லாமே எண்கள் தான். அப்படி என்றால் ஏன் திமுக அவருக்கு கொடுத்த 100 கோடி ஆஃபரை அவரு நிராகரிச்சாரு? 100 கோடி அப்படிங்கறது ஒரு பிசினஸ்மேனுக்கு மிகப்பெரிய தொகையாச்சே. கண்டிப்பா பெரிய தொகை தான். அவரு விஜய தேர்ந்தெடுத்து இந்த மாபெரும் ரிஸ்கை ஏன் எடுக்கணும்? இத விளக்க பிகே சொல்ற ஒரு வழக்கறிஞர் உதாரணத்தை பார்ப்போம். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மிகச்சிறந்த பிரபலமான வழக்கறிஞர் இருக்காரு. அவர்கிட்ட ஒரு குற்றவாளி எனக்காக வாதாடுங்கள் 1 கோடி ரூபாய் தரேன்னு சொல்றான். அதே சமயம் ஒரு நிரபராதி என்கிட்ட 10 லட்சம் மட்டுமே இருக்கு, எனக்காக வாதாடுங்கள்னு கேக்குறான். அந்த வக்கீல் யாரை தேர்ந்தெடுப்பாரு? பணத்தை பார்த்து குற்றவாளியை தேர்ந்தெடுக்க மாட்டாரு. எக்ஸாக்ட்லி. தன்னுடைய சட்ட அறிவு மற்றும் வழக்கு கோப்புகளின்படி எந்த வழக்குல உறுதியா வெல்ல முடியும்னு தோணுதோ அதையே தேர்ந்தெடுப்பாரு. வாவ்! அப்படி என்றால் பிகேவோட ஐபேக் தரவுகள்ல 2026ல ஆளுங்கட்சி தோற்கும்னு முன்னாடியே தெளிவா தெரிஞ்சிடுச்சு. ஒரு தோக்கப் போற கட்சிக்கு வேலை செஞ்சு தன்னுடைய தோல்வியே இல்லாத கிங் மேக்கர் அப்படிங்கிற நற்பெயரை கெடுத்துக்க அவர் விரும்பல. ஆமா, அதான் உண்மை. குறுகிய கால பணத்தை விட நீண்ட கால பிராண்ட் வேல்யூ தான் முக்கியம்னு முடிவு செஞ்சிருக்காரு. ஒரு தொழில் முனைவோருக்கு இது எவ்ளோ பெரிய பாடம். ஆமாங்க. இது நமக்கு சொல்றது என்னன்னா, அவருக்கு பணம் அப்படிங்கிறது வெறும் ஒரு பரிவர்த்தனை மட்டுமே. ஆனா வெற்றி அப்படிங்கிறது தான் அவரோட நிரந்தர மூலதனம். இந்த உத்திகளையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இது வெறும் அரசியல்வாதிகளுக்கான பாடம் மட்டுமல்ல. பின்ன யாருக்கெல்லாம்? நாம ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை நடத்தினாலும் சரி, அல்லது ஆஃபீஸ்ல நம்மளோட ஐடியாவை உயரதிகாரிக்கு பிரசன்ட் செஞ்சாலும் சரி, உணர்ச்சிகளை விட டேட்டாவை நம்புறது அப்படிங்கிறது ஒரு சூப்பர் பவர். நிச்சயமா. இதுல நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான 3 விஷயங்கள் இருக்கு. முதல்ல, ஒரு துறையில நாம கத்துக்கிட்ட திறனை எப்படி முற்றிலும் தொடர்பில்லாத வேறொரு துறையில பயன்படுத்துறது அப்படிங்கிறது. ஆமா, ஆப்பிரிக்கா அனுபவத்தை இங்க கொண்டு வந்தது. கரெக்ட். பொது சுகாதாரத்துல கத்துக்கிட்ட மனித மனங்களை மாற்ற கலைய அப்படியே அரசியலுக்கு கொண்டு வந்தது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். இத ஸ்கில் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மார்க்கெட்டிங் நபராகவோ ஆசிரியராகவோ இருக்கிறவங்க தங்களோட திறமைய எப்படி புதிய களத்துல புகுத்தலான்னு யோசிக்க இது ஒரு சிறந்த உதாரணம். இரண்டாவதா பாத்தீங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது நீங்களும் அதுல அடித்து செல்லப்படாம வெறும் உண்மையான எண்களை மட்டும் பாருங்க. டேட்டா ஒருபோதும் பொய் சொல்லாது. உண்மைதான். மூன்றாவதா, அந்த 100 கோடி அவர் நிராகரிச்சாரே, அது உங்களோட நற்பெயர் தான் உங்களோட உண்மையான மூலதனம். எந்த சூழ்நிலையிலையும் குறுகிய கால லாபத்துக்காக உங்களோட பிராண்ட் இமேஜை இழந்துடக்கூடாது. ரொம்ப கரெக்ட். இன்றைய உரையாடல் உண்மையாகவே பல திரைகளை கிழிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். தேர்தல் அப்படிங்கிறது தலைவர்கள் மேடையில பேசுற ஆவேச பேச்சுக்களோ வெறும் உணர்ச்சிகளோட போராட்டமோ கிடையாது. கண்டிப்பா கிடையாது. அது திரைக்கு பின்னால் பல ஆயிரம் லேப்டாப்களுக்கு நடுவே துல்லியமா திட்டமிடப்பட்ட ஒரு மாபெரும் டேட்டா கேம். இந்திய அரசியல் களம் இப்போ ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் டேஷ்போர்டாக மாறிடுச்சு அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. இறுதியாக
இந்த உரையாடலை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை விட்டு செல்ல விரும்புறோம். தரவுகளையும் மனிதர்களோட நடத்தை அழிவியலையும் ஆயுதமா வச்சுக்கிட்டு ஒரு தனி மனிதனால ஒரு ஒட்டுமொத்த மாநிலத்தோட தலையெழுத்தையே மாத்த முடியுது அப்படின்னா, ம் ஒவ்வொரு தேர்தல்லையும் நாம போய் வாக்குச்சாவடியில அளிக்கிற அந்த வாக்குகள் உண்மையிலேயே நம்மளோட சொந்த சுய சிந்தனையில உதித்தவையா? ஒரு நல்ல கேள்வி. அல்லது நாமும் அறியாம நம்ம மூளைக்குள்ள விதைக்கப்பட்ட ஏதோ ஒரு நெகட்டிவ் நரேட்டிவோட வெளிப்பாடா? கண்ணுக்கு தெரியாத ஒரு அறையில உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு கிங் மேக்கரோட டேஷ்போர்ட்ல நாமும் வெறும் ஒரு சிறிய புள்ளியா? ஒருவேளை அப்படியும் இருக்கலாம். இதை பத்தி கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த விரிவான தகவல் தொகுப்புல எங்களோட பயணித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட சந்திப்போம். தொடர்ந்து விழிப்போடு சிந்தியுங்கள்.